கைஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தலமலை தாண்டி தாளவாடி, ஹாசனூர், திம்பம் வழியாக சத்தியமங்கலம் போக போகிறோம். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகா டைரிஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான். நீங்கள் தாளவாடியிலேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்போஸ் வந்து தாளவாடி இந்த ஏரியாவில் விசிட் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இந்த ஏரியா நேம் வந்து பார்த்திங்கன்னா கோடிபுரம். இங்கே பெட்டிக்கடை இருக்குங்க இல்லையா, இங்கே வந்து நமக்கு எல்லா திங்ஸுமே கிடைக்குங்க. ஏன்னா பக்கத்தில் வந்து ரிசார்ட்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க இந்த ஊர் சுற்றி. நாங்கள் இந்த ரிசார்ட்ஸில் வந்து நிறையா டைம் ஸ்டே பண்ணியிருக்கோங்க. ஸோ நமக்கு இன்கேஸ் ஏதாவது வந்து பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வாங்கிக்கலாம். மளிகை கடை கூட இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:45 to 8 o'clock இருக்கும். பட் அப்போவே வந்து ஊருக்குள்ளே யாருமே இல்லை. கண்டிப்பாக சீக்கிரமாக தூங்கிடுவாங்க இந்த ஏரியாவில். இது வந்து கண்டிப்பாக வைல்ட் அனிமல்ஸ் நடமாடும் பகுதி தாங்க இந்த ஏரியா எல்லாமே. யானையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேலை வந்து சர்வசாதாரணமாக போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஊட்டி அண்ட் கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷனெல்லாம் யூஸ்வலாக போகிற பிளேஸ் தான். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஏரியாவில் ஸ்டே பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, வைல்ட் அனிமல்ஸ் வந்து நம்ம எப்போ வேணாலும் பார்க்கலாம். நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அது வந்துட்டு ஒரு மெஸ் மாதிரி தான். இன்கேஸ் ஃபுட் வேணும்னா நம்ம வந்து அங்கே ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் பார்த்தாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதோட விழுதுகள் வந்து ரொம்ப லாங்காக வந்து தொங்கிட்டே இருக்கும். இங்கே வந்து லெஃப்ட் சைடு போகுதுங்க இல்லையா, இது வந்து ஊருக்குள்ளே தான் போகுது. இங்கே வந்து ஒரு கடை இருக்கும். நாங்கள் அடிக்கடி அங்கே தான் வந்து ஃபுட் வாங்குவோம். இங்கே வந்து அந்த மெயின் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் இருக்குங்க. அங்கேயே வந்து ஹாஸ்டலும் இருக்குது. இங்கே வீடுகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும். நிறைய தோட்டம் தாங்க இருக்கும் இங்கே. தென் வந்து சுடுகாடுங்க, அது வந்து முன்னாடியே இருக்குன்னு வைங்களேன். நைட்டில் போனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இங்கே மோஸ்ட்லி கரும்பு தோட்டமும் இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து யானை அடிக்கடி வந்துடும். அதுக்குன்னே காவல் காக்கிறதுக்கு வந்து ஒருத்தங்க கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ரொம்பவே அது வந்து சமாளிக்க முடியலன்னா கண்டிப்பாக ஃபாரஸ்ட்காரங்க வந்து வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்து பட்டாசு வெடிப்பாங்க. ஸோ அது வந்து போயிடும். நாங்களே வந்து 2-3 டைம் வரும்போது பார்த்துருக்கோம். இங்கே வந்து ரைட் சைடில் ஒரு வே போகுங்க. அது வந்து ஊருக்குள்ளே தான் போகுது. கைஸ், என்னன்னா நாங்கள் வந்து ஒரு எலிஃபண்ட் பார்த்தோம். ஐ மீன் தாளவாடி பஸ் ஸ்டாண்டு தாண்டி அந்த ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கே அது வழி மறைச்சி நின்றுச்சு. அந்த பிக்கப் ட்ரக்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அவங்களே பயப்பட்டு நின்றுட்டாங்க. ஆப்போசிட் சைடும் சரி, இந்த பக்கம் நாங்கள் யாருமே போகலை. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அது வழி விட்டுச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக போய் நின்றுட்டோம். ரிவர்ஸும் எடுக்க முடியல. நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக நின்றுட்டுருக்கோம். கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. ஏதாவது போட்டு தள்ளுறதுன்னா எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டாக போட்டு தள்ளியிருக்கோம். எனக்கு அதுவே பயம் ஆயிடுச்சு. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ லைட் அடித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதாவது அனிமல்ஸ் இருக்குமான்னு பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம தலமலையிலேருந்து தாளவாடி போகிறதுக்கே நிறையா ஃபாரஸ்ட்டு, டென்ஸ் ஃபாரஸ்ட்டு தாண்டி தாங்க போகணும். இப்போ பாருங்கள், நாங்கள் ஒரு யானை பார்த்தோம். நார்மலாக போயிட்டு இருந்தோம். அது வந்து ரோடு கிராஸ் ஆகிருக்கும் போல். அது வந்து இந்த வீடியோவில் இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ தாங்க வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்னிங்க. கரெக்டாக அந்த யானை வந்துட்டு ரோடு கிராஸ் ஆகி ஃபாரஸ்ட்குள்ளே போகுது.
இங்க ரைட் சைடு பார்த்தீங்களா, எர்த் வந்து போட்டிருக்காங்க. தோட்டம் இருக்குங்க. ஸோ யானை வரக்கூடாது, எந்த அனிமல்ஸும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க. இங்க தோட்டத்து வீடுகள் தாங்க இருக்கு. தோட்டத்துக்குள்ளேயே வீடு கட்டி இருக்காங்க. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜும் இருக்குங்க. டிப்ளமோ காலேஜுன்னு நெனைக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மோஸ்ட்லி இங்க இருக்கிறவங்கலாம் வந்து சாம்ராஜ் நகர் தாண்டி மைசூர் அந்த மாரி பிளேஸ்ல தான் வந்து ஸ்டடீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு தாத்தா பார்த்தீங்களா, லைட் அடிச்சுட்டு அனிமல்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு போறாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நாங்க வந்து இங்க ஒரு மான் கூட பார்க்கலங்க. யானை பார்த்தோம், மான் வந்து எதுவுமே பார்க்கல. டென்ஸ் ஃபாரஸ்ட் வருங்க. அப்புறம் வந்து ஊர்கள் வரும். அதுக்கப்புறம் எகெயின் ஃபாரஸ்ட் வரும். அப்புறம் ஊர் வரும். எகெயின் ஃபாரஸ்ட் வருங்க. 3 ஃபாரஸ்ட் வந்துட்டு ரொம்பவே டென்ஸா இருக்குங்க. ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது இந்த இடத்துல வந்து நெறையா டைம் சிறுத்தை பார்த்துருக்காங்க. நம்ம வர டைம் தாங்க எதுவுமே வராது. யானை மட்டும்தாங்க பார்த்தோம். இந்த ஃபாரஸ்ட் வந்து கிராஸ் பண்ணதுக்கப்புறங்க நமக்கு தாளவாடி ஏரியா வரும். தாளவாடியிலேருந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் போகணுங்க மெயின் ரோட்டுக்கு. ஐ மீன் அந்த மைசூர் மெயின் ரோடுக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எடுத்து நமக்கு ஹாசனூர், திம்பம் வந்துருங்க. பட் பார்த்தீங்கன்னா புளிஞ்சூர் செக் போஸ்ட்டில் நம்ம வந்து 9 o'clock போகணுங்க. நான் வந்து சொன்னேங்க இல்லையா, இந்த மாரி ஒரு எலிஃபேண்ட் வந்து நடு ரோட்ல நின்னுட்ருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, தாளவாடி வந்து நாங்க தாண்டிட்டோம். அந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் தாண்டிட்டு, அந்த மெயின் ரோட்டுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்குங்க. 10 to ஒரு 15 மினிட்ஸ் இருக்குங்க. அப்பதான் வந்து அப்படி நடந்தது அந்த இன்சிடென்ட்டு. அதுக்கப்புறங்க நாங்க நெறைய யானை பார்த்தோங்க. திம்பம் ஹில்ஸ்ல. அப்புறம் கீழ இறங்கிட்டும் பார்த்தோம். அப்புறம் கர்நாடகா புளிஞ்சூர் செக் போஸ்ட்டு தாண்டுன பிறகு வந்து கர்நாடகா செக் போஸ்ட் வருங்க. அங்க வந்து அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இருந்தாலுமே அங்க கும்பலா நின்னுட்டு இருந்ததுங்க. இங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வருங்க. இதோட செவுத்த வந்து யானை நெறைய டைம் வந்து உடைச்சிருக்குங்க. மாடெல்லாம் பார்த்தீங்களா வெளியே கட்டியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க. இது வந்து கிராஸ் ஆனது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பஸ்ஸாக இருக்குங்க இந்த ஊருக்கு போகிறது. செக் போஸ்ட் இருக்குங்க. இங்கே 9 o'clock மேலே வந்துட்டு உள்ளே விட மாட்டாங்க. இப்போ நம்ம தாளவாடி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயிட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குங்க. தென் வந்து மாஸ்க் இருக்கும். தென் வந்து கோயில் இருக்குங்க எகெயின்.
பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வந்துட்டோங்க. இங்க வந்து ஊர் வந்துச்சுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அந்த ஊரெல்லாம் தாண்டி வந்தாங்க. இந்த ரோடு வந்து சரியில்லங்க. ரொம்பவே வந்து டேஞ்சரஸா தாங்க இருக்கும். மீன்ஸ் ரொம்பவே குழியா இருக்குங்க. அங்கங்க குழியா இருக்குங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு போறதுக்கே. இந்த வண்டி தாங்க முன்னாடி போயிட்டுருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு ஜென் வந்து உட்காந்துட்டு போறாருங்க. அவங்க வந்து ஆக்சுவலா முன்னாடி ஒரு வண்டி வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அப்பவே நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோங்க, அங்க வந்து யானை நிக்குது அப்படின்னு. அந்த அண்ணா வண்டி பஞ்சருன்னு நெனைக்கிறேங்க. அதனால எங்கள முன்னாடி வர சொன்னாருன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்னுட்டோங்க. ஆப்போசிட்ல வந்து ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி அந்த வண்டி நின்னுட்டுருக்குங்களே, அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. ரொம்ப நேரமா இப்படியே தாங்க நின்னுட்டே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பின்னாடி இருந்து ஒரு அந்த பிக்கப் வண்டி வந்து முன்னாடி வந்துச்சுங்க. இந்த அண்ணா வண்டி எடுத்தனால தாங்க எல்லாருமே வரக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து அது ரைட் சைடு போயிடுச்சுங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல நிக்குதுங்க யானை இப்போ. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.